மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே சார் அவர்கள். எனக்கு நிறைய புரியல. அதற்கான காரணம் என்னன்னா, அநேகமா இந்த மொத்த கேங்லேயே டிமேட் அக்கௌண்ட் இல்லாத ஒரே ஆளை நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய சம்பாதிச்சிட்டிங்கண்ணே, அதனால டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்றாரு. அப்போ பாயிண்ட் என்ன வருது? டிமேட் அக்கௌண்ட்டே இல்லாமல் சம்பாதிக்கலாம்னா காலையிலேருந்து என்னடா பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம கேள்வி வருது. அவ்வளோதான் அதில் கேம் இருக்குது. எப்போ நடிகர்கள்லாம் அரசியல்வாதி ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ நம்ம வரல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தேன். நம்மளும் பேசிடுவோம் அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. நீங்க பூரா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். நீங்க ஒரு பட்டன் அமுக்கிருப்பீங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் பட்டன் அமுக்கினாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் எந்த பட்டன் அமுக்கினாங்கன்னு தெரியாது. எவ்வளவு வந்துச்சு என்னமோ சொன்னாங்களே, புட்டு காலு அவுட்டு, அது புட்டாச்சா காலாச்சா என்னாச்சு அப்படின்னே தெரியல. அது நம்பரை அமுக்குனவனும் நகத்தை கடிச்சு உட்காந்துருக்கான், நம்பர் அமுக்க சொல்லி கேட்டோம்னா நகத்தை கடிச்சு உட்காந்துருக்கான். என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு. ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸான கேம். அப்படிலாம் ஸ்டாக்ல கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அமுக்குனா உடனே மறுநாள் காலில் தெரிஞ்சு இருக்குதா இல்லையான்னு. இதுதான் 23ஆம் தேதி பட்டன் அமுக்குனா 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரும்னா என்னப்பா அது பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு 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 எதிர்காலத்தை கணிக்க முடியாத விஷயம்தான் இந்த த்ரில்லை கொண்டு நிற்குது. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ஏன் ஒரு பெரிய த்ரில் நிற்குதுன்னா, அதை கணிக்க முடியாத தன்மை தான். நம்ம எல்லாருக்குமே பேசிக்கலாக ஒரு நேச்சர் உண்டு. எதை முடியாதுன்னு சொல்கிறோமோ அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அடம் பேசிக்கலாக இருக்கும். அப்போ இதை கணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் இது இன்னும் நிறைய வர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் ஒட்டு மொத்தமாக படுத்தா கூட, ஒட்டு மொத்தமாக ஒன்றும்லாம் நாளை காலையில் ஒன்றும்லாம் போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டே மூடிட்டாங்கலாம், பூட்டு காணுமா சாவி காணுமான்னு சொல்லி சொன்னால் கூட இந்தியா ஒன்றும் வீணாக போயிடாது. ஏன்னா இன்னமும் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பாப்புலேஷன் இதுக்கு வெளியே தான் இருக்குது. இதில் சம்பந்தமே நம்ம என்னைய மாதிரி தான் உட்காந்துருக்கு. எந்த சம்பந்தம் ஷேரா மார்க்கெட்டா ஒன்றுமே என்னப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பதவியில் இருந்தபோது அணுகுண்டு சோதனை பொக்ரான் 2 அப்படின்னு அணுகுண்டு சோதனை நடத்துனாங்க. அப்படி அணுகுண்டு சோதனை நடத்தின உடனே அமெரிக்கா நமக்கு பொருளாதார தடை விதிச்சது. சாங்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பொருளாதார தடை விதிச்சது. பொருளாதார தடை என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான பொருட்கள்லாம் வராது அப்படின்னு. நம்ம பாரத பிரதமர் அப்போ இருந்தவர் அமெரிக்கன் ஸ்டைலே தான் அதை அறிவிச்சாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம அணுகுண்டு சோதனை நாம் அறிவிக்கிற வரைக்கும் உலகத்துக்கே தெரியாது. அவ்வளோ சைலண்டாக போனோம். நம்ம சாதாரண ஒரு லட்சுமி பட்டாசே சைலண்டாக போட முடியாது, ஒரு அணுகுண்டே சைலண்டாக போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ விவரமாக வேலை பார்த்துருப்பாங்க பார்த்துங்க. அமெரிக்காவுடைய சேட்டலைட் இந்த பில்டிங்கை மேலே சுற்றிட்டு இருக்கு, ஒரு இன்ச்சு பாக்கி இல்லாமல். அப்போ எவ்வளோ விவரமாக போட்டிருப்பாங்க அப்படிங்கிற பாருங்க. அப்போ நம்ம வாஜ்பாய் அவர்கள் அமெரிக்கன் ஸ்டைல்லையே 2 கொடியை வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்த போது தான் நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணோங்கிறது உலகம் தெரிஞ்சது. அவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா பண்ணோம். அப்போ பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா நமக்கு சாங்ஷன் போட்டாங்க. நம்ம இனிமேல் இந்தியாவுக்கு நாங்கள் பொருட்கள் கொடுக்க மாட்டோம்னு ஒரு தடையை விதிச்சாங்க. நம்ப மாட்டீங்க, இந்தியா அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாபிஸ்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் மெம்பர்ஸ், பார்லிமெண்டரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு நம்ம எந்த கோரிக்கையும் வைக்காமல் இந்தியா மீதான சாங்ஷனை ரிவோக் பண்ணாங்க அமெரிக்கா. என்ன காரணம்னா, அங்கே நம்மளுடைய ஆட்கள் பூரா நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்த முறை சொன்னான், சார் அவன்கிட்ட பேஸ்ட் தரமாட்டேன் ப்ரஷ் தரமாட்டேன்னு சொன்னால் வேப்பங்குச்சி தேய்ச்சிட்டு போயிடுவான் சார், அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், நம்ம தான் சார் விற்கணும், அவன் சாம்பலை தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பான், இதாண்டா சரி சொல்லி வச்சிருப்பான், ஆளும் மேலும் பல்லு குருதி 4ம் 2ம் சொல்லு குருதின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க சார், அவங்க குச்சி வச்சு தேய்ச்சி போயிடுவாங்க சார் அப்படின்னு. அவங்க நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. 140 கோடி பேர், லார்ஜஸ்ட் மார்க்கெட் குளோபலா. ஏன்னா சைனால நீங்க எந்த பொருளையும் விற்க முடியாது, அவனே வச்சு வித்துட்டு இருக்கான், அவனே உலகத்து பூரா வித்துட்டு இருக்கான். மேட் இன் சைனான்னா நம்ம எல்லாம் பூரா பயந்துருவோம். அந்த மாதிரி பெரிய அளவுக்கு ப்ராடக்ட் அவனே வித்துட்டு இருக்கான். அப்போ உலக நாடுகளில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா அதை வாங்குறதுக்கான ஆள் யார் அப்படின்னா அது இந்தியன்ஸ். 140 கோடி பேர் இருக்கக்கூடிய மார்க்கெட். அது இந்தியன்ஸோடைய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா அபரிமிதமானது. ஏஐ உள்பட எதுவாக இருந்தாலும் அதுல நம்பர் 1 நம்மால் இருப்பான். என்ன ஒரே பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்க மாட்டான், அவன் வெளிநாட்டில் இருப்பான், அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அவனுக்கு மண்டை இருக்கு, மசாலா இருக்கு, அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு இங்க எல்லாம் அது வெளிநாடுகளுக்கு போன அப்படின்னு அதான் தெரியுது. நம்ம நண்பர் சொன்னார்ல, நான் எவ்வளவு தொண்டை தண்ணி யூஸ் பண்ணி என் பேச்சை கேட்டு காப்பி பண்ணி பேசினா 1,00,000 பேர் பாக்குறாங்க, நான் பேசினா 300 பேர் பாக்குறாங்க. அவருடைய வழி எனக்கு தான் தெரியும்.
அதற்கு முன்னாடி வேற ஒரு தம்பி பேசினாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். அவர் வந்து எவ்வளோ வியூஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி பேசினார். ரொம்ப எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு அந்த மேட்டர் தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எவ்வளோ வியூஸ் வாங்குறதுன்னு சோசியல் மீடியாவில் போனால் எங்கள் ஆட்கள் புரிய மண்டே உடைச்சிட்டு இருப்பாங்க. பை காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலில் நாங்கள் வந்து இது வரைக்கும் 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு முறை கூட நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பட்டனுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சொன்னதே கிடையாது. ஒரு வீடியோவில் சொன்ன கிடையாது, ஒரு நாள் சொன்ன கிடையாது, 7 வருஷமாக சொன்னது கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறோம் எங்களுடைய சேனலில். 2.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர். அது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம், வேறு ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி சத்தியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப தினமாக நம்புகிறேன். சரியான விஷயங்களை பேசினா அது வந்து போய் சேரும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம போய் அவங்கள பிடிச்சிட்டு இழுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்களா, பூ கடைக்கு சென்ட்டு தேவையில்லைல்ல, நம்ம பூக்கடைன்னா பூ ஒரிஜினல் பூ வந்து அதுவே மணக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக நம்ம இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே தேடி வரும். அது எஃப்டியாக இருக்கலாம், இங்கேயே இருக்கக்கூடிய உற்பத்திக்கான விஷயங்களாக இருக்கலாம். அப்போ நாம் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கேள்வி. எனக்கு இதில் ஏதாவது நாலேஜ் இருக்குதா அப்படின்னா, செய்தியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய நாலேஜ். வேறு ஒன்று, ஐஎம் அட் நியூஸ், நான் வந்து நியூஸில் இருக்கேன். அது வந்து பல சமயங்களில் நாங்கள் வந்து பொருளாதாரம் பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய ஜேர்னலிசம் கிளாஸில் சொல்லுவோம், யூ மே நாட் பி எ மாஸ்டர் ஆஃப் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட், பட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் எவ்ரி அதர் சப்ஜெக்ட். எல்லா விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஏஐ வந்து என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் நம்முடைய ஐஐடியோடைய டைரக்டர் காமக்கோடிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது, அவர் பெரிய மாஸ்டர், நான் அந்த அளவுக்காக நம்ம ஊரில் இருக்கிறாருங்கிறதுக்காக அவரையாவது ரீச் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து தெரிஞ்சுக்காத விஷயமே இல்லை. கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிரிக்கெட்டில் கோல் போட மாட்டாங்க, ரன் எடுப்பாங்கிற பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கும். அப்போ எல்லா சப்ஜெக்டும் அப்படித்தான் எங்களுக்கும் வந்து மார்க்கெட் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹிண்டன்பர்கில் போட்ட ஒரு செய்தி. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி போட்டாங்க, இந்தியாவில் அதானி நிறுவனம் செபியை ஏமாற்றி மோசடி செய்து இப்படிலாம் செஞ்சது அப்படின்னு. பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு மார்க்கெட்டில். அதனால நாங்களும் வந்து அந்த ஹிண்டன்பர்க்னா என்ன, செபினா என்ன, அதானி யார் அப்படின்னு நாங்கள் வந்து அதானி யாரெலாம் சொல்ல முடியாது, பிரச்சனை ஆயிரும், அதனால் அதானி அப்படி இருந்து போட்டோம் அப்படி. ஸோ அப்படின்னு யார் யார் என்னெல்லாம் பார்த்து நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம நாலேஜ் கேதர் பண்ணி நம்ம சொன்னோம். அப்போ வந்து அந்த அனலைசிஸ் பண்ணும்போது பிரதர் சொன்னார் இல்லையா, அந்த அனலைசிஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சது. நமக்கு தான் வாய் வச்சு சும்மா இருக்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து அதானியோடைய மார்க்கெட் ஷேர் வந்து பெருசாக விழுந்துச்சு, டமால் விழுந்துச்சு. அப்போ என்னுடைய சிற்றறிவை பயன்படுத்திட்டு சார் சொன்னார், சஜஷனாக சொன்னால் பிரச்சனை யாரும் சொல்லக்கூடாதுன்னாரு. அது நீங்கள் உள்ளே இருக்கிறாள் சொல்லக்கூடாது, நாங்கள் வெளியே இருக்கிறாள் நாங்கள் என்னாலும் சொல்லலாம், நான் வந்து எங்களுக்கு வந்து நம்மளோட கேட்க மாட்டாங்க. அப்போ நான் வந்து ஆன் ஏர் சொன்னேன் டெலிவிஷனில், அதானியோடைய ஷேரை இப்போ வாங்குங்க, கேரண்டியாக உங்களுக்கு வந்து 2-3 மாதத்தில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோன்னு எனக்கு தெரியும், அதானி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 மேட்டர் எனக்கு கிடைச்சது. இதை வந்து என்ன ஆச்சு, இப்படி நான் வந்து ஆன் ஏரில் நான் சொன்னேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய பையன், சார் உங்களால் நான் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்னாரு. நானே என்ன அவ்வளோ சம்பாதிக்கலையே சார், என்ன சார் இது அப்படி, என்ன சார் இது அப்படின்னேன். சார் நீங்கள் வந்து அதானியோட ஷேரை வாங்கிக்கங்கன்னு சொன்னீங்க, நான் ரொம்ப கவலையில் இருந்தேன், இது வந்து போச்சு, படுத்துருச்சு, விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து அதானி ஷேரை வாங்குங்கன்னு சொன்னீங்க, நான் ஃபுல்லாக வாங்கி போட்டேன் சார், இன்றைக்கி வந்து வேறு ரேஞ்சுக்கு போயிடுச்சு சார் அப்படின்னாரு. அதில் தான் பாதி ஷேராக கொடுங்க சார், வா சார். தாய் கிழவி படத்தில் சொன்ன மாதிரி 160 பவுண்டா பவுனு, ஒரு 10 பவுனாக கமிஷன் கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இது வந்து சின்னதாக ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. கோவிட் பீரியடில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இங்கே கோவிட் பீரியடில் 10th +2 பாஸ் பண்ண எடப்பாடி பழனிசாமியால் பாஸ் பண்ண குரூப் வேறு இருக்கீங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு பக்கம், அதை தாண்டி கொஞ்சம் பெரியவங்களாம் யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய இறைவனுடைய கொடை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுடைய எல்லாருடைய ஃபோன் கான்டாக்ட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 10-20 நம்பராது கோவிட் பீரியடில் நம்ம வந்து டெலிட் பண்ண வேண்டி வந்திருக்கோம். அவ்வளோ பெரிய துயரத்தை சந்தித்து பை காட்ஸ் கிரேஸ் நம்ம வந்து சர்வே பண்ணி வந்தோம். அந்த பீரியடில் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ், ஒரு நேம் வந்து எமர்ஜ் ஆச்சு, பல்சாக்சி மீட்டர் அப்படின்னு ஒரு பேஜ் வந்துச்சு. அப்போ அது என்னன்னு நாங்கள் மெடிக்கலான விஷயம், அதனால நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அந்த பல்சாக்சி மீட்டரை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அது வீட்டிலேயே வாங்கிக்கலாம், கையிலே வச்சுக்கலாம், விரல வச்சுக்கலாம், ஒன்றும் நர்ஸ் தேவையில்லை, டாக்டர் தேவையில்லை, அது வந்து பார்த்துக்கணும், ஆக்சிஜன் சொல்லுவோம், இது சொல்ல உடனே
காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அண்ட் மெடிக்கல் ஷாப்பும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து சொன்னார், நான் உடனே உங்கள் வீடியோ பார்த்தேன் தம்பி, உடனே நான் ஒரு 100 பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கி போடுறான்னு சொன்னேன். வாங்கி போட்டு 100 வித்துருச்சு சார், அடுத்தடுத்து ஆர்டர் போட்டுருக்கேன். நம்ம பேரை சொல்லி பல பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நமக்கும் ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கு போல, எப்போ எது படுத்தா எப்போ இது எந்திரிக்கும்னு தெரியுது போல அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சி தான் அவ்வளோ துணிஞ்சு இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அதுக்கு தான் இந்த விஷயம். ரெண்டாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, ரெவின்யூ அப்படிங்கிறது வேற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சார்லாம் கோச்சுக்கிட போறாரு, என்னெல்லாம் பேசுறாங்க பாடுறா. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, ரெவின்யூங்கிறது வேற அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எது சர்ப்ளஸாக இருக்குதோ, எதை நீங்கள் ஒரு கேம் ஆடி பார்க்க முடியுமோ அதை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்னுடைய ரெவென்யூ மாடலாகவே இதுதான் இருக்க போது, நான் ஷேர் புரோக்கிங்கோ, ஷேரில் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இதுலேருந்து மாற்றி நான் போட்டு வாங்கி கொடுத்து பண்ணுறதோ தான் என்னுடைய லைஃபாகவே இருக்க போதுன்னு, அதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நிறைய அனுபவம் வாங்கி அதற்கு பிறகு அது வந்து உங்களுடைய ரெவென்யூ மாடலாக மாற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நேரடியாக எடுத்தோடனே இதுதான் என்னுடைய லைஃப் டைம் ரெவென்யூக்கான மாடல் யூஸ் பண்ணால் அதில் ரிஸ்க் வந்து நிறையா இருக்குன்னு பார்க்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு ட்ரையலாக நீங்கள் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு சின்னதாக போட்டு அந்த அந்த யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப உதவும் நான் பார்க்குறேன். ஏன்னா கையில் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறதுங்கிறது ஒரு தனித்திறமை. யோசிச்சு பாருங்க, நீங்க அம்பானியுடைய திருபாய் அம்பானியுடைய குடும்பத்தில் வந்து சொத்து 2ஆ பிரிக்கப்பட்டது. திரு சிதம்பரம் அன்னாள் நிதியமைச்சர் அவர் நேரடியாக போய் திருபாய் அம்பானியோட குடும்பத்தில் 2ஆ பிரித்து முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து சொத்து பிரிவில் தலையிட்டு பண்ணார். ஏன்னா அவ்வளோ பெரிய குடும்பம், அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 2ஆ பிரித்து கொடுத்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அனில் அம்பானி திவால் ஆயிட்டார். முகேஷ் அம்பானி எங்கேயோ போயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் அதானிட்ட நம்பர் 1 பொசிஷனை ஸ்கிப் பண்ணாரு. நம்பர் 1 பொசிஷன்ல அதானி வந்திருக்காரு. இப்பதான் நம்பர் 2 பொசிஷன்ல அம்பானி நிற்கிறாரு. அப்ப ஒரே குடும்பம், ஒரே வித்து, அண்ணன் தம்பி 2 பேரு. அனில் வந்து வேற மாதிரி போயிருச்சு. அந்த அனில் நீங்க படக்குன்னு என்ன, அனில் அம்பானி வேற மாதிரி போயிருச்சு. முகேஷ் நம்ம வந்து கெட்டிக்காரா வந்துட்டாரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது எங்க வந்து நிக்குதுன்னா, அப்ப வந்து உங்கள்கிட்ட 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் அது 10,000 கோடியாக மாறப்போதா, வெறும் 10,000 ரூபாயா மாறப்போதாங்கிறதுலையும் ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று தேவைப்படுது. அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுல போடணும், என்ன பண்ணணும். எங்க ஊர்ல அழகா சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆத்துல போட்டா கூட அளந்து போடணும்டா. ஏன்னா ஒரு கணக்கு இருக்கும், இல்லை சும்மா நாத்துக்கு வந்தது புரிஞ்சிருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு கணக்கு இருக்கும், அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் வேணும். நம்ம வந்து வெறுமனே நம்மகிட்ட வந்து கையில காசு இருக்குது அப்படிங்கிறதுனால விட்டுறக்கூடாது, அப்புறம் திரும்பி கிடைக்காதுன்னு பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரியல் எஸ்டேட்ல வந்து அதை மாதிரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையான பாயிண்ட். உலகத்தில் நிலம் கம்மி அல்லது குறைந்து கொண்டே வருது, கடலால் அரிப்பு எடுத்துக்கிட்டே வருது. உலகத்தில் மனிதர்கள் ஜாஸ்தி. சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம 35 கோடி பேர், நாம இந்தியன்ஸ். இன்னைக்கு 147 கோடி பேர். அபிஷியலா உலகத்தின் அதிக மக்கள் தொகை கண்ட நாடு நீங்கள் படிச்சிருக்கும் போது சைனாவா இருக்கும். இன்னைக்கு நாம தான். ஸோ நம்ம வந்து சைனாவை சர்பாஸ் பண்ணி வந்துட்டோம். நம்ம வந்து நம்பர் 1 உட்காந்துருக்கிறோம். அப்போ மக்கள் தொகை பெருகிட்டே போகுது, நிலம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அப்போ நிலத்துக்கான வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதனால ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வீடோ நிலமோ ஃப்ளாட்டோ சொந்த தனி வீடோ ஏதோ ஒன்று, அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டோ ஃபார்ம் லேண்டோ ஏதோ ஒன்று வந்து கட்டாயம் வரும். லேண்டுக்கு வந்து பெரிய வேல்யூ இருக்குது. அதை விட பெரிய பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு. அதில் வந்து கோல்டு நீங்கள் வந்து பிரதர் எஸ்ஐபிக்கு 10 ரூபா சொன்னார்ல, அந்த மாதிரி கோல்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன் பேப்பரை நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டே பண்ணுது, நிறையா நிறுவனங்கள் பண்ணுறாங்க, எல்லா பேங்க்ஸும் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஒரு 10 ரூபா 100 ரூபா 50 ரூபா எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு நீங்கள் வந்து கொண்டு முடியும். கோல்டு வந்து சேஃபஸ்ட் மட்டும். திரு IIM உடைய ப்ரொஃபஸர் எங்களுடைய சாணக்கியால் வந்து ஒரு மிக முக்கியமான வீடியோ போட்டிருக்கிறாரு. ஒரு 2 மணி நேரம் ஸ்பீச் அது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி. அதில் வந்து எஸ்பெஷலி கோல்டு பற்றி, ஏன் வந்து கோல்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கமாடிட்டி, இதை மாதிரியான ஒரு பொருள் வந்து ஏன் காலகாலம் அவங்களுக்கு தெரியும். தங்கத்தோடைய வேல்யூ நேத்து இல்லை, நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ராமாயண மகாபாரத காலத்துல தங்கம்னா வேற, தங்கம்டா அப்படிமாங்க. ஸோ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கே தங்கம்னு பேர் இருப்போம். அந்த மாதிரி தங்கங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம், ஈஸியாக மாற்றிக்கலாம். வந்து ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் பாருங்க. என்னுடைய அம்மாட்ட வந்து ஒரு 10 பவுன் செயின் இருக்கும். அந்த 10 பவுன் செயினுடைய ரேட் இன்னைக்கு என்னங்கிற நீங்க பாத்துங்க. அந்த 10 பவுனை எங்க அம்மா அப்படியே கழட்டி என்னுடைய ஒய்ஃப் கழுத்துல மாத்தி விட்டா அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த கமாடிட்டி அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஓவர் நைட்ல. அதோடைய ஓனர்ஷிப் உடனே மாறிச்சு.
நாளிலிருந்து அது வந்து என்னுடைய ஒய்ஃபுடைய ப்ராப்பர்ட்டி. நேற்று வரைக்கும் அந்த அந்த சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கு பாருங்க, மேட்டர் ஆஃப் எ மினிட், அவ்வளோதான். நோ பேப்பர், நோ டாக்குமெண்ட், நத்திங். நீங்கள் வந்து அடமானம் வச்சுக்கலாம், வித்துக்கலாம், திருப்பி பார்த்துக்கலாம். இன்னைக்கு உள்ளே பயங்கரமான கோடீஸ்வரனா யார் உட்கார்ந்துருக்கான்னு பார்க்குறீங்க. பல செயின், பல கிழங்கு போட்டு தங்கத்தை அடமானம் விற்கிற உங்களுடைய அடமானம் வைத்த தங்கத்தை உடனே விற்க வேண்டுமா? அதுக்கு எல்லா நடிகையுடைய போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. தங்கத்தை விற்கிறதுக்கு இவ்வளவு போட்டி போட்டு வச்சிருக்காங்க. பதிவு பாருங்க. அப்ப என்னன்னு, தங்கத்தை நானே அடமானம் வச்சிருக்கேன், நானே என்னைக்காவது மீட்டுறோம் நம்பிக்கை வச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க, வா உடனே வித்துரு அப்படின்னு. நம்மளும் சந்தோஷம், ஆப்பா வித்துரும், ஓ அடமான நகையை மீட்டுறேன். முதல் வரி சொல்றாங்க அடமான நகையை மீட்டலாம், அப்புறம் அடமான நகை வித்துடலாம். ரெண்டாவது உனக்கு கையில் நிறைய காசு பா, அப்புறம் தங்கம் உன் பணம், அது ஏன் பணம், முடிஞ்சு வச்சா. அப்போ அது விளம்பரம் பாருங்க எவ்வளவு அதிகமா வருது பாருங்க. அப்ப தங்கம் வந்து ஸ்லோவா ஏறினாலும் ஏறும், கட்டாயமா ஏறும். 1000 ரூபாய் விலை ஏறும், 100 ரூபா தான் குறையும். தங்க விலை இன்னைக்கு குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி காலையில ஒரு மார்க்கெட்டு நம்ம ஜெயந்தி ஜலானி நம்ம இருக்கிறாரு, காலையில ஒரு ரேட்டு போடுவாரு, மதியம் ஒரு ரேட்டு போடுவாரு. நீங்க வந்து காலையில 500 ரூபாய் உயர்வு, மதியம் 300 ரூபாய் குறையணும். 300 ரூபாய் குறைஞ்சிச்சா, 500 ரூபாய் ஏறினால தான் 300 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்படின்னு பார்த்தா 200 ரூபாய் கூட்டிதான் இருக்கு. அப்ப கூட்டிகிட்டே போகல எந்த செகண்ட் தான் கிடையாது. தங்கம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதை தாண்டி இப்போ புதுசா இந்தியா முழுக்க இது மாதிரியான நிகழ்ச்சிகள், இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி வந்துட்டு தான். இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் பத்தின ஒரு பெரிய நாலேஜ், ஆர்வம் எல்லாத்துக்குமே பெருசா வந்து நிற்குது, பெருசா அதிகமா வந்து நிற்கிறாங்க நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருக்கிறார், எங்களுடைய க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்கிறார், சாணக்கியாவோட சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கார். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹியர். அது வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனாக நீங்கள் கருதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப தரையிலிருந்து வந்தவர், ரொம்ப சாதாரணமாக ஏழை குடும்பத்திலேருந்து வட சென்னையில் ஒரு சேரி பகுதியிலேருந்து வந்தவர். இந்த மார்க்கெட்டில் இறங்கி ஷேர்னா என்னென்னு வந்து அக்கு வேறு ஆணி வேற பிரித்து பார்த்து அடித்து நம்பர் 1 புரோக்கராக மாறி வந்து அவர் வந்து எனக்கு புது கிளையண்ட்ஸ் வேண்டாம்ன்றார். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து சார் என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபா இருக்குது, நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானராக நீங்கள் இருங்கன்னா, வேண்டாம் சார் முடியாது சார், டைம் இல்லை சார். அந்த ரேஞ்சில் போய் வந்து பெரிய சம்பாதிச்சிருக்காங்க. அவரே பயங்கரமாக சம்பாதிச்சிருக்காரு. ஜஸ்ட் இமேஜின். அவர் நம்ம கூட அசோசியேட் ஆகி சில ட்ரஸ்ட் மூலமாக சில நல்லது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இதில் எவ்வளவு சம்பாதிக்க முடியும். ரொம்ப சின்ன டீம் தான் வச்சிருக்காரு. மொத்தமே ஒரு 5-6 பேர், ஒரு 500 பேர் உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து பழைய படத்துலலாம் பார்ப்போம்ல, இந்த ஷேர் மார்க்கெட் பார்த்தா ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, டக்குனு பிஸியாக இருப்பாங்க. நம்ம இவ்வளோலாம் ரொம்ப கூலாக கம்போஸாக சாதாரண உட்காந்து மொத்தமே இந்த ஆஃபீஸில் 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அதோட டேர்ன் ஓவர் வந்து இமேஜினபிளாக இருக்குது. அவர்கள் வரக்கூடியவங்கலாம் வந்து இவர் கொடுக்கக்கூடிய இவர் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி தராருங்கிற பொறுத்து அவங்க அந்த கமிஷனை போக எக்ஸ்ட்ரா தந்துட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் அவர் வந்து இந்த ட்ரஸ்ட்லாம் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஃபேஷனேட்டிங்கான பாயிண்ட். திரை உலகம் ஒரு சில நட்சத்திரங்களை தான் உருவாக்குகிறது, ஆனால் எல்லா மின்மினி பூச்சிகளும் நாமும் நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று துடிக்கின்றன. அந்த த்ரில் வந்து அதில் தான், நாமளும் ஒரு நாள் நட்சத்திரம் ஆவோம் அப்படிங்கிறது. அப்போ வந்து அது ரொம்ப நம்மளை நகர்த்திக்கிட்டே போகுதுங்கிற பார்ப்போம். அந்த அந்த நட்சத்திரத்தை பார்க்கறதா நமக்கு வந்து ஒரு நாள் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டு இருக்கு. அதில் எவ்வளோ நாள் சம்பாதிக்க முடியுங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நானாக புரிஞ்சுக்கிட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன்னா, நீங்கள்லாம் மாஸ்டர்ஸ், நான் வந்து சும்மா என்னுடைய புரிதலை மட்டும் சொல்லிட்டு, லாங் டேர்மாக நம்ம வந்து நமக்கு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு இந்த டாட்டா மாதிரியான நிறுவனங்கள் இருக்குது. நிதானமாக மெதுவாக அமைதியாக அப்படி போயிட்டே இருக்குது. போகிறாங்க ஜாக்வார் கம்பெனியை வாங்குறாங்க, ஏர் இந்தியா வாங்குறாங்க. ஒரு அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆகி படக்குன்னு ஃப்ளைட்லாம் விழுந்தா கூட எந்திரிச்சு இது வராங்க, சமாளித்து போயிட்டு இருக்காங்க, லாங் டேர்மாக போயிட்டு இருக்காங்க. அப்படி போட்டு அப்படி காசு எடுக்கணும் அப்படின்னா அதானிட்ட போனால் வந்து கிடைச்சிடும். அப்படி போனால் அப்படி இப்படி ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, வக்கீல் இப்படி போட்டு இப்படி கேஸ் முடிச்சிடலாம், அப்படி போனால் அங்கே போய் நிற்கிறாங்க. இல்லை அம்பானி மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 கவர்மெண்ட்டாக, நீங்கள் எல்லாருமே அதானியை சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட்டால் ஆதாயம் அடைந்தவர்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருப்பார். அதானி தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். இந்த கவர்மெண்ட்டால் ஆதாயம் அடைந்தது அதானினா, முந்தின கவர்மெண்ட்டால் ஆதாயம் அடைந்தது அம்பானி. அது எல்லாருக்குமே தெரியும். ராஜீவ் காந்தியோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, எல்லாருமே போனாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்து இடையில ஒன்று வேணும்னா நம்ம வந்து அம்மாண்ட போல இந்த மாதிரி வந்து வேற 3 டேமா வந்து பார்த்துட்டு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிடில் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணாங்க. இது மாதிரி கம்பெனியில் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, செய்திகளை நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து ரொம்ப சரியாக வைக்கிறது. நியூஸ் வந்து அது எனக்கே ரொம்ப ரீசெண்டாக தெரிஞ்சு. நான் வந்து இவங்க என்கிட்ட டேட்டு கேட்ட நாள்லேருந்து கொஞ்சம் அப்படியே இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா செய்தி வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அவர் பிரதர் சொன்னார் பாருங்க, நான் நியூஸில் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அவர் வந்து நியூஸ் சேனலில் வர்றது போக, நியூஸ் சேனல் வர்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ உங்களுடைய மார்க்கெட்டை யார் தீர்மானிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? எங்களோட அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் தான். நம்முடைய மார்க்கெட்டை தீர்மானிக்கிற அவர் தான். அவர் எங்கேயும் உட்காந்து பிரதர் சொன்னார் பாருங்க, நைட்டு தூங்கி காலை கோவப்பட்டுறாரு, அவ்வளோதான் நான் ஹார்மோஸ் நீரை முடக்கிட்டே அப்படி சொல்றாரு. அவ்வளோ ஒரே பஞ்சாயத்து. அவர் ஒரு ரூம் கதவை மூடுனா நமக்கு இங்கே கேஸ் இல்லைன்றாங்க.
அப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்க. அப்போ உடனே கேஸ் கம்பெனிகள்லாம் வந்து தடுமாறுது, வேற ஏதாவது சமாளிச்சாலும் பார்த்து ரஷ்யாவில் வாங்கிட்டோமான்னு பார்த்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா போயிட்டு இருக்கு. ருப்பி வேல்யூ வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டு இருக்கு. இது வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. அது வந்து சினிமாக்களில் வர்ற மாதிரி அதில் வேணும் மேலே ஒரு சீனு கீழே ஒரு சீனு, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா நடுவில் ஒரு சீன் ஓடிடும். அந்த மாதிரி வந்து நியூஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு மார்க்கெட்டை நீங்கள் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குங்கிற புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நியூஸ்னா செய்தியில் நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் பெரிய அளவில் வந்து ஒரு வரலாற்றை மாட்டுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டு ரிசல்ட்டுக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது, ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அன்னைக்கு நிஃப்டி இறங்கிருச்சு, சென்செக்ஸ் ஏறிச்சு. அதுனா அந்த ரிசல்ட் என்ன வருதோ அவ்வளோ பயங்கரமான ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதை வச்சு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டா மெஜாரிட்டி கவர்மெண்ட்டா பிஜேபி ஃபுல்லாக ஜெயிச்சதா பாதி ஜெயிச்சதாங்கிறத மார்க்கெட் மாறும். அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி பற்றி யோசிக்கிறேன். அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கம்பெனியை மட்டும் பார்த்தா போதாது, நீங்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினையும் சேர்த்து பார்க்கணும். புரியுங்களா? அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வேற என்னத்தையும் மாற்றி விட்டு போயிடும். அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க. நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளவு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான புது விஷயங்கள் வந்துருச்சு பாருங்க, எவ்வளவு கம்பெனி வந்துருச்சு. ஒரு 5 வருஷம் முன்னாடி இது போன்ற நிறுவனங்களே கிடையாது, ஒரு நிறுவனங்களும் கிடையாது. இன்னைக்கு இது போன்ற நிறுவனம் எவ்வளவு வந்துருச்சு பாருங்க. இந்த நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் போய் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்காது, ஆனா இந்த நிறுவன ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகும். இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்சிட்டி பாருங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன், கம்பெனியுடைய ஓவரால் ப்ராஃபிட்டுக்கும் ஷேரோடைய வேல்யூக்கும் நேரடியாக சம்பந்தம் இல்லை. அது வந்து சம்பந்தப்படுற நம்ம கன்வென்ஷனலாக பழைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி இருக்கான் அப்படின்னா லாபம் சம்பாதிக்கிறான்னு நல்லா நினைக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஷேரில் எனக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டிய மேட்டரில் வாங்கிட்டல வித்துரு. அப்போ அடுத்த நிலையில் போயிருது. நீ 100 ரூபாய்க்கு வாங்கின 110 ரூபாய்க்கு வித்துற, கம்பெனிக்கு லாபமோ இல்லையோ உன் ஷேரை வித்ததுக்கு லாபம். ஏன்னா இது போங்காட்டமாக இருக்கு அப்படின்னு வச்சு உங்களுக்கு புரியுங்களா? கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு, ஆனா ஷேர் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுக்குமே டைரக்ட் கனெக்ட் இல்ல, வேற மாதிரி பிசினஸ் பண்ணான்னு. அப்ப ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செய்திகளை வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு. டெக்ஸ்டைல் தொடர்பானது, ஃபுட்டு தொடர்பானது அண்ட் மெடிசன் ஃபார்மா கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். அது வந்து நம்ம வந்து அதெல்லாம் படக்குன்னா அவ்வளோ ரொம்ப ஸ்டெபிலைஸாக நிதானம் போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கான அடிப்படையான லாஜிக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாதாரண விஷயம். அது வந்து பயங்கரமாக யோசிச்சு நீங்கள் வந்து ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு 4-5 கம்பெனி நீங்கள் வச்சிருப்பீங்க, எப்பயுமே நல்லா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு கோவிட் வரும், அப்படி இல்லைன்னா ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க, அதை வச்சு உலகம் முறை விற்றுவாங்க, அதை வச்சு பெரிய ஆளாக வாங்கி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தானே பெருசாக வந்துடலாம். ஒரு சின்ன கணக்கு தான். அப்போ ஃபார்மாவோ ஃபுட்டோ டெக்ஸ்டைலோ எப்படிப்பா ஷைன் பண்ணுதுன்னா இந்த 3 இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அவ்வளோதான். நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், நம்ம எல்லாருக்கும் துணி வேணும், நம்ம எல்லாருக்கும் மருந்து மாத்திரை வாழப்படுவோம். அப்போ இந்த விஷயங்கள் வந்து அடிப்படையான தேவையாக இருக்குது. அப்போ இதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதில் புதுசாக ஒரு கம்பெனி வேணும், புதுசாக ப்ராடக்ட் வரும், பண்ணிட்டே இருப்பான்னு பார்க்குறோம். நாம போய் கடைக்கு வாங்கினது போய் நம்மகிட்ட உள்ள வந்து நிற்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அமேசான் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனால் ஒரு ஃபீல் இருக்கும், கடையில் போய் தொட்டு பார்க்கலாம், துணியை பார்க்கலாம், சாப்பாடு பார்க்கலான்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து ஃபுட்டு டெலிவரி ஆப்பில் வந்து பார்த்துட்டு 4 இடங்களில் 4 விஷயம் எடுக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக வந்து மொத்தமாக மாறிட்டு இருக்கு. அப்போ எது புது விஷயமா வருதோ, இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு பாருங்க, ரத்தன் டாடா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா புது விஷயங்கள் தான் இன்னைக்கு வருது. பிரதர் சொன்னார்ல, 22-25 வயசு பையன் வந்து என்கிட்ட 500 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இருக்கு, 600 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இருக்குன்னா அது வந்து நமக்கு கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும், சாத்தியமான. ஆனா நம்ப மாட்டீங்க, இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுடைய சரி பாதி சராசரி வயது கொண்ட 25 வயது இருக்கிறவங்க வந்து பல 1000 கோடிக்கான அதிபதிகளாக நிறுவனங்களாக இருக்கக்கூடிய சிஓக்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து வயசுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அனுபவம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அனுபவம் இல்லாமலும் மண்டையில் ஒரு ஸ்பார்க் ஒன்று வச்சுட்டு அது வந்து புயல் போல வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அப்போ இது மாதிரி புது கம்பெனிகளுடைய நீடு, அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ட்ரிக் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். பேசிக்கலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, மனிதர்கள் சோம்பேறிகள். எதெல்லாம் சொபிஸ்டிகேட்டடா அவங்கள வச்சிருக்குமோ அது எதுக்கெல்லாம் பெருசா இருக்கும். நம்ம வந்து டிவி வச்சிருந்தோம், டிவியை போய் ஆன் பண்ணோம், ஆஃப் பண்ணோம். இப்போ டிவிக்கான ரிமோட் வச்சிருக்கோம். இப்போ ரிமோட்டுக்கான ரிமோட் தேவைப்படுது. ஏன்னா வீட்லயே 10 ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட் எந்த ரிமோட் இருக்குது, அந்த ரிமோட் எங்க ஃபோன் நம்பர் மாதிரி ரிமோட்லேயே ஒரு நம்பர் வைக்க வேண்டியிருக்கு. அந்த ரிமோட் எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து சோம்பேறி ஆகிட்டே போயிட்டு இருக்கோன்னு பார்க்குறோம். நம்ம சாப்பாடு ஹோட்டலுக்கு போனோம், வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு, வேற ஒரு ஹோட்டல். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பார்க்க வேண்டியிருக்கு, எதுல மக்களுக்கு வசதிகளை கூட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்க யோசிங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 4 நாளா நீங்க நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான ஷேர்லாம் கூடிட்டே போகுது, நீடெல்லாம் கூடிட்டே போகுது.
இந்த பெட்ரோல் டீசலை யோசிச்சு பாருங்க, கேஸை யோசிச்சு பாருங்க, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யோசிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். ஏன்னா வாங்குபவர்கள் முன்னாடி வந்து டீசல் தான் கார் வாங்குவேன், அது வந்து ரொம்ப மிச்சம். அம்பாசிடர் கார்லாம் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா டீசல் வாங்கினீங்கன்னா கார் ரொம்ப மிச்சம், டீசலுடைய காஸ்ட் கம்மின்னு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனே வந்துருச்சு, நிப்பாட்டிட்டாங்க, பெட்ரோல் மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ பெட்ரோல் தாண்டி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற பயிற்சி இப்போ வரக்கூடிய வண்டியில் ஆட்டோ. ஏன் நம்மலாம் டிரைவர் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லை, டிரைவர் தான் உள்ளே காஸ்ட்லியாக இருக்காரு, நம்ம சம்பளத்தை டிரைவர் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ டிரைவர் தான் காஸ்ட்லியாக இருக்கு. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக் டிரைவர் வண்டி வெஹிக்கிள் வந்து நம்ம அது வந்து அடுத்த இப்போ வந்து கியர் வண்டியோட ஆட்டோமேட்டிக். நான் ஏற்கனவே சொன்ன கவனிச்சேவாங்க, மனிதர்கள் சோம்பேறியா இருக்கிற பற்றி யோசிச்சே பாருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கியர்லாம் மாற்ற முடியாது, ஆக்சிலேட்டர் அழுத்தமா வண்டி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அடுத்து போயிட்டோம். இப்போ அடுத்து என்ன, அது பெட்ரோல் டீசல் ரொம்ப காஸ்ட்லியாது, அது பெட்ரோல் பங்க்ல போய் கியூல நிற்க முடியாது, ஆட்டோக்காரங்க பூரா கியூல நிற்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டிலேயே சார்ஜ் போட்டுக்கலாம் சார் காருக்கு, வீட்டிலேயே சார்ஜ் பண்ணலாம் பைக். அப்போ ஃபுல்லா ஈவிக்கு எல்லாருமே மாறான்னு பாருங்க. அப்ப நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையை எது வசதியாக மேலும் மேலும் மாற்றுகிறதோ அந்த மாதிரியான ப்ராடக்ட், அந்த மாதிரியான கமாடிட்டி, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு பெரிய உயரம் தொடுதுங்கிற நம்ம பார்க்குறோம். நம்ம ஹெச்டிஎஃப்சியோட சேர்மன் வந்து ரிசைன் பண்ணார் திடீர்னு மார்ச் 18ஆம் தேதி. $21 பில்லியன் வந்து லாஸ். ஒரே ஒரு மனிதர் ராஜினாமா பண்றாரு. $21 பில்லியன் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து லாஸ் ஆயிருச்சு, ஒரே ஒரு சேர்மன் போனனால. IATA அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஏர் டிராபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், அதனுடைய சேர்மன் வந்து ரிசைன் பண்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுநாள் வந்து அவர் இண்டிகோல ஜாயின் பண்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த பக்கம் வந்து ஓகே அவர் இங்க வர்றாருன்னா இந்த கம்பெனி வரணும். அப்ப நீங்க செய்திகள்ல வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டுக்குமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட் ஆகி வச்சீங்கன்னா அதுல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நிறைய ஐடியா கிடைக்குங்கிற நான் பார்த்திருக்கேன். கட்டாயமா வந்து ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். இது வரைக்கும் சொன்னவர்கள், நான் இதற்கு மேலே சொல்ல வருவாங்க நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள்ல, அப்பா அவனை சொல்லுவார், பையன் அவனை சொல்லுவார், ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆகும். அதை தாண்டி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்றதுன்னு நான் ரொம்ப ஆழமா யோசிச்சேன். நேரம் நல்லா இருந்தா ப்ராஃபிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.